எனக்கு இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம அப்செட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஸோ இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது, என்னடா இப்படி நம்மளுக்கு முடி கொட்டும் நம்ம எதிர்பார்க்கலையே, இந்த ஹேர் ஆயில தேய்ச்சி. ஓகே, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து ஜெகதீஷ் மீனா ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஹேர் ஆயில் தேய்ச்சி உண்மையாகவே முடி வளர்ந்துச்சா வளரலையா, எனக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்துச்சு, என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து யாருடைய பிஸ்னஸையோ கிடைக்கிறதோ யாருடைய வளர்ச்சியை கிடைக்கிறதோ கிடையாது. இது முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவம் மட்டுமே. எனக்கு கமெண்ட் பண்ண ஒரு சில பேரோட இதையும் சேர்த்து நான் போடுறேன். ஓகேவா? கமெண்ட்டையும் நான் அதிலே வீடியோவில் போடுறேன், பார்த்துக்கோங்க. மீண்டும் சொல்கிறேன், இது யாரோட பிஸ்னஸையும் கெடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஜெகதீஷ் மீனா ஹேர் ஆயில் தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் வந்து நான் ஒரு 3 months முன்னாடி வாங்கியிருந்தேன். சரிங்களா? ஓகேவா? இது இன்னொரு ஹேர் ஆயில் இருக்குது, நான் அதையும் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த ஆயில் பற்றி பார்த்தோம். ஓகேவா? அப்போ வாங்கியிருந்தப்போ வந்து நான் இதோட ஹேர் ஆயில் வந்து வாங்கி நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன். ஓகேவா? ஒரு அரை பாட்டில் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ் பண்ண போது எனக்கு பெருசாக அந்தளவுக்கு தெரியல. தேய்ச்சேன். ஓகே, அப்போ உங்களுக்கு நான் போய் கமெண்ட் பண்ணேன். ஓகேங்களா? சிஸ்டர் உங்கள் ஹேர் ஆயில் நான் அப்ளை பண்ணுறேன், பட் எனக்கு வந்து பெருசாக தெரியல, முடி கொட்ட தான் செய்யுது அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. சரிங்களா? இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு ஃபுல் பாட்டிலையும் யூஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன். செம்மையாக சிவியராக ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்பா அப்படின்ற மாதிரி செம்ம டென்ஷன் ஆகி போய் அவங்ககிட்ட போய் இதில் போய் மெசேஜ் பண்ணேன். ஓகேவா? இன்ஸ்டாவில் போய் மெசேஜ் பண்ணேன். என்ன சிஸ்டர் நீங்கள் சொன்னீங்க, என்னாச்சு, நான் தேய்ச்சேன் ஆனாலும் வந்து எனக்கு கொட்டுறது ஸ்டாப் ஆகவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து இன்னும் 6 months யூஸ் பண்ணுங்க அப்படின்னா. பொருளை எனக்கு 6 months யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏடா ஒரு பாட்டில் முழுசாக தேய்ச்சி முடிக்கல. சரிங்களா? 1 மாதம் முழுசாக ஆகலை. ஓகேவா? ஆனால் அதுக்கே இந்த லட்சணம். நம்ம அதே அப்போ வந்து ஒருக்கே கொட்டுது இவ்வளவு 6 monthsனா எவ்வளோ கொட்டும்? என்ன சொல்கிறாங்கன்னா கொட்டி தான் நின்று இப்போ தலையுமா. ஏண்டா அதுவே பாதி சொட்டே ஆகுதுயா. அப்புறம் வந்து இதில் கொட்டி தலைய வேண்டியது வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். கொட்டி தலையும் அப்படின்ற அளவுக்கு நம்ம சரி ஓகே நம்ம மட்டும் கொட்டட்டும், கொட்டினதுக்கப்புறம் தலையும் அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு முடியுமா? முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு நிறையா வந்து இஷ்யூ வர ஆரம்பிச்சிச்சு. என்னென்னலாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவியர் டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிச்சு. தலை ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நம்ம சொரிஞ்சிட்டு இப்படி பண்ணோம் அப்படின்னா ஒயிட் அப்படி வரும். அப்படியே நானும் என்னென்னமோ டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி ஒரு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணினேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யூடியூபர், சின்ன பெரிய யூடியூபர் தான், பட் ஹேர் ஆயிலில் வந்து இப்போ ட்ரெண்டில் ஆனதுனால அவங்க வந்து ஒரு இது அந்த வீடியோ நான் அதுவும் போட்டுருந்தேன், அதையும் லேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக நான் அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? நான் அதை வந்து பாட்டில் காமிக்காமல் வந்து நான் அது பாட்டில் போட்டதுனால தான் வச்சு நான் பாட்டில் போடாமல் வந்து நான் காமிப்பேன். ஓகேவா? நான் சொல்கிறேன் அது என்னென்ன பிராண்ட்னு சொல்கிறேன். ஓகேவா? அப்போ வந்து ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அது ஒவ்வொரு சின்ன சின்ன கொட்டி தலையும். அது எப்படா இப்போவே கொட்டுது, கொட்டி சொட்டையானதுக்கப்புறம் அதுவே சொட்டை தான், ஆல்ரெடி சொட்டை தான், அந்த சொட்டை வந்து மறுபடியும் கிளியர் ஆகுமா? 6 மாதம் நம்ம மட்டும் தான் பிரச்சனை பார்த்தா நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க. சிஸ்டர் உங்கள் 2 years யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் இல்லை 1 year யூஸ் பண்ணுறேன், 6 months யூஸ் பண்ணுறேன், என்ன ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை, முடி கொட்டுதுன்னு அவ்வளோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னங்கடா எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க, இதில் போய் நம்ம இங்கே ரிவ்யூ போங்கடான்ட்டு தூக்கி போட்டேன். நம்ம நான் ரிவ்யூ போட தான் நான் வாங்கினது. ஓகேவா? அதோட விட்டு எங்கள் அந்த சேனலில் இப்போ ரிவ்யூ போடுறேன். அது எனக்கு அந்த சேனல் அந்த வீடியோ வந்து யூடியூப் வந்து ஏன் தெரியல டிலேட் பண்ண சொல்லி எனக்கு மெசேஜ் வந்துச்சு. சரிங்களா? அதோட அந்த வீடியோ வந்து நான் டிலேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து அதிகமாச்சு. சரிங்களா? என்ன கேட்டால் அந்த என்ன பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் தான். ஓகேவா? கொஸ்டின் மார்க் தான் போட முடியும். ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு. சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாதுங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதா தாராளமாக வந்து இது யாரும் வாங்காதீங்க அப்படின்ற சொல்கிறதுக்கான வேலையே கிடையாது. சரிங்களா? உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு செட் ஆயிருந்துச்சுன்னா தாராளமாக, யாராவது செட் ஆகி எனக்கு நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரிங்களா? அப்புறம் நான் இன்னொரு ப்ராடக்ட்டு அவங்க என்னன்னு கேட்டால் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும், நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயிலை தேங்க அப்படின்றாங்க. அந்த ஆயிலையும் நான் போடுறேன். சரிங்களா? இந்த ஆயிலை போயிட்டு ஃபஸ்ட்டு ஓவராலாக வரும். சரிங்களா? க்ரீம் சொல்லியிருக்கீங்க, க்ரீம் நான் கொஞ்சம் நாள் டைம் ஆகட்டும் ரிவ்யூ போடுறதுக்கு. சரிங்களா? நான் போடுறேன் கண்டிப்பாக. இந்த வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கிறேன். பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து நான் அந்த இன்ஸ்டாவில் நிறையா க்ரீம்ஸ் வருதான் ரிவ்யூ லைவாகவே நம்ம போட்டு காமிப்போம். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயில் வந்து வேஸ்ட்டு தாங்க. சரிங்களா? எனக்கு வேஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் யாரையும் வாங்க வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லை. எனக்கு வேஸ்ட்டு. என்னோட சப்ஸ்கிரைபர் 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நிறைய கமெண்ட்ஸை போட முடியாது. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடிட் பண்ணி நான் போட்டு விட முடியாது. அதனால் ஒரு 2-3 கமெண்ட்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அவங்க இது என்னோட பழைய வீடியோவில் அவ்வளோ கமெண்ட்ஸ் இருந்துச்சு. சரிங்களா? கிட்டத்தட்ட 23,000 வியூஸ் போயிருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்போ எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேர் ஆயில் வந்து வேஸ்ட்டு தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இது பண்ணுங்கள். எனக்கு அதிகமாக ஹேர் ஃபால் ஆச்சு. யாருக்காவது ஹேர் ஃபால் ஆகுதுங்க, ஹேர் க்ரோத் ஆச்சு அப்படின்னா அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. என்னோட இது வந்து என்னோட இது என்ன ரிவ்யூ என்னவாக இருக்கும், என்னுடைய ஆன்சர் என்ன இருக்குன்னா என்னை பொறுத்தவரை வேஸ்ட். அவ்வளோதான். வேஸ்ட் ஆஃப் மணி. சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், ஹேர் பேக். ஒரு ஹேர் பேக்கு ஒன்று யூஸ் பண்ணாலே ஒரு 2-3 நம்ம அளவுக்கு மேலே யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இவங்க என்னென்னா வளைச்சு வெறும் ஹேர் பேக்காக போட்டு தர்றாங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் என்ன ஆகுதுங்களா? சைனஸ் வரும். சிலர் வந்து உடனே பில்டப் கொடுக்குறாங்க. ஹேர் பேக் நல்லது தான், ஒரு அளவுக்கு மீறி போடக்கூடாது. அதே மாதிரி நம்ம இயற்கையாக ஒரு பொருளை செஞ்சோம்னா அதை கண்டினியூவாக பண்ணணும்.
சரிங்களா. நான் வந்து சின்ன வயசுல வந்து ஹேர் பேக்லாம் போடுவேன். அதுக்கப்புறம் தான் விட்டுட்டேன், முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ஒருத்தவங்க சொன்னாங்க ஹேர் பேக் போட்டால் போட்டுகிட்டே இருக்கணும், இல்லைனா போடாமல் இருக்கக்கூடாது அப்படி. ஒரு பொருள் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதை வந்து கண்டினியூவாக போடுற நிலமையில தான் வரும். அதிக அளவில் போட்டிங்கனாலும் சைனஸில் கொண்டு போய் விட்டுரும். ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள், 1 இல்லை 2 3 அவ்வளோதான். அதுக்கு மேலே இது பண்ணாதீங்க. அதிக நேரம் வச்சிருக்காதீங்க. ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துடும். சைனஸ்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். கூலிங்காக சாப்பிட முடியாது, இது பண்ண முடியாது. த்ரோட் அலர்ஜி வரும், டான்சில் வந்து நம்மளுக்கு உள்ளே வாயிலேருந்து வர மாதிரி இருக்கும். இது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேவா. அளவோடு வந்து எதையுமே ஹீட் பாடியாகவே இருந்தாலும், கூலிங் பாடினா ரொம்ப கஷ்டம். எனக்குலாம் ஹீட் பாடி தான், பட் எனக்கே சைனஸ் வந்துச்சு. சரிங்களா. ஆனால் ஹேர் பேக் உண்மையாகவே நல்லதுங்க. ஏன்னா இயற்கையாக அரைச்சி போடுறது தானே. பட் இவங்கள்ட்ட வாங்குற ஹேர் ஆயில்னால தான் நல்லதுன்னா கிடையாது. அப்படி ஹேர் ஆயில் அவங்க புதுசாக இருந்தால் ஏதாவது ஆகாயத்தில் இருந்தால் கொண்டு போட்டாங்க இல்லை. ஸோ நீங்களே வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நீங்களே காய்ச்சி தேய்க்கலாம். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் சூப்பராக டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. அதான் ஒரு வீடியோவாக போடுவோம். சரிங்களா. சீரியஸாக அவ்வளோ டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சிஸ்டர் வந்து கத்தாழை தேய்ங்க சிஸ்டர், குளிக்கிறதுக்கு முன்னாடி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும்னு சொன்னாப்பில் புதுமலர் அப்படின்னு நினைக்கிறேன். புதுமலரில் அந்த சிஸ்டர் உண்மையாகவே சூப்பராகவே இருந்துச்சு. நானும் ட்ரை பண்ணேன். ஹேர் ஃபால் உண்மையாகவே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. அண்ட் 2 3 பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. இன்னும் சில பேர்லாம் 15 வருஷமாக ட்ரை பண்ணுறாங்களாம். ஸோ பண்ணுறாங்களாம், சூப்பராக இருக்கான். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. அதுக்காக என்னோட ரிவ்யூ வந்து வேஸ்ட்டுங்க. ஓகேவா. நீங்கள் வந்து வாங்குவதும் வாங்காததும் உங்களுடைய விருப்பம். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.